ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அரிசியுமே சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த இட்லி. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எப்போவுமே ப்ரோட்டீன் அதிகமாகவும் கார்ப்ஸ் கம்மியாகவும் ஃபைபர் அதிகமாகவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் நல்லாவே ஹெல்த்தியாகவே பண்ணலாம். இப்போ 1 டம்ளர் நான் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன், 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேங்க. ஈக்குவல் குவான்டிட்டி எடுங்க. 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து எடுக்கணும். இப்போ 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த மூணையுமே நல்லா ஒரு 3-4 டைம் வாஷ் பண்ணி இதை ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா அழுத்தி கையை வச்சு பிசைங்க, அப்போ தான் அதில் இருக்க அழுக்கெல்லாம் போகும். மில்லட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி கழுவுனீங்க அப்படின்னா அந்த மில்லட்ஸ் நல்லாவே சுத்தமாகிடும். இப்போ இதை நான் ஒரு 4 தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அஞ்சு இல்லை 6 மணி நேரம் கம்பல்சரி ஊற வைக்கணும். ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு. பார்த்திங்கனாலே தெரியும், உளுந்து நல்லா அரிசியெல்லாம் ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்கிறேன். கம்மியான குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நான் மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன். நிறையா இருந்துச்சுன்னா நம்ம கிரைண்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டேன். நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு நல்லா ஒரு 8 மணி நேரம் புளிக்க விடணும். இதை ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா புளிச்சு வந்துடுச்சு. மாவு பாருங்கள், நல்லா பொங்கி வந்துடுச்சு. நான் இது ஒரு ஃபுல் நைட் அப்படியே மாவு புளிக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ இது நல்லா இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி இதில் எந்த ரெசிபிஸ் வேணாலும் பண்ணலாம். இப்போ மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி லிக்விட் வேணுமோ பதம் வேணுமோ அதை மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கெட்டியாக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி செய்கிறதுக்கு மாதிரி மாவு கரைச்சி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு இட்லி தட்டில் நான் இட்லி ஊற்றி வச்சிடலாம். இப்போ இந்த இட்லிக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கி வேர்க்கடலை சட்னி நல்லாயிருக்கும், கார சட்னி நல்லாயிருக்கும், நல்ல ஒரு வெங்காய சட்னி இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குயிக்காக இது ஒரு சைடிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதில் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்பவே ஹெல்த்தியானது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் போட்டுக்கிறேன். இது ஒரு 10 பல் இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு 3 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டே வதக்கிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பை ரெடி பண்ணி நான் போட்டுக்கிறேன். சூப்பரான சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே குயிக்கான பண்ணிடலாம், ஹெல்த்தியானதும் கூட.
பார்த்திங்க அப்படின்னா இட்லி நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம இட்லி எடுத்துக்குவோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சாக வந்திருக்குதுன்னு. சூப்பரான ஒரு இட்லி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நார்மல் இட்லியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 இட்லி சாப்பிட்டிங்கனாலே நல்லாவே வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சட்னியும் இட்லியும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபீஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே ஒரு இட்லி இது. இதில் நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம், பணியாரம் செஞ்சுக்கலாம். பணியாரத்துக்கு எதனா ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பணியாரம்லாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கார பணியாரம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.